தமிழ்நாடு முதலமைச்சரா விஜய் இன்னைக்கு பதவியேற்றிருக்காங்க. இந்த பதவியேற்பு விழாவில் தாவேகாவோட தொண்டர்கள், விஜயோட அப்பா அம்மா, த்ரிஷாவோட அம்மா, விஜயோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே விஜய் சிஎம் ஆகிறத ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நேரு ஸ்டேடியத்துக்குள்ள த்ரிஷா என்ட்ரி கொடுத்ததுமே அங்கே இருந்த ரசிகர்களும் தொண்டர்களும் ஆர்ப்பரிச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்னைக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஆளுநர் அர்லேக்கர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. முதலமைச்சராக பதவியேற்றதும் முதல் வேலையாக 3 கோப்புகளில் கையெழுத்திட்டாங்க. அதனை அடுத்து பேசின விஜய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கடந்த அரசு கஜானாவை தொடச்சிட்டு போயிருக்குது, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டிருக்காங்க. அதுக்கு திமுகவும் ரியாக்ட் பண்ண தொடங்கி இருக்குது. இதுக்கிடையில் இந்த பதவியேற்பு விழாவில் எல்லாரோட கவனமும் விஜய்க்கு அடுத்து த்ரிஷா மேலே தான் இருந்திருக்குது. ரிசல்ட் அன்னைக்கே விஜய் வீட்டுக்கு போன அவங்க கண்டிப்பாக இந்த விழாவுக்கு வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எதிர்பார்த்தபடியே அவங்களும் அவங்களோட அம்மா உமாவும் சேர்ந்து வந்தாங்க. நேரு ஸ்டேடியத்தில் த்ரிஷா வந்ததுமே ரசிகர்களும் தொண்டர்களும் உச்சக்கட்ட ஆரவாரமானாங்க. இந்த நிலையில் இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பதவியேற்பு விழா முடிஞ்சதும் வித்துன் அப்படிங்கிறவங்க விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேருமே பக்கத்தில் நிற்க வச்சு செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் பலருமே விஜய் சிஎம் ஆனாலும் த்ரிஷா கூட ஸ்க்ரீனில் இருக்கும் கெமிஸ்ட்ரி அவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஃபோட்டோவை அதிகமாக ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.